பார்ப்போம். இன்னொரு ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஆ சரிங்க ஐயா. இன்று நாம் காணப்போகின்ற திருத்தலம் பெருமானுடைய பேரொருட்கருணையினாலே திருத்தல யாத்திரையிலே இங்கெல்லாம் திருத்தல யாத்திரை மிக எளிமையாக எல்லாம் பஸ் ஏறி போயிட்டு வந்தது. நாங்கள் சென்ற பொழுதெல்லாம் டவுன் பஸ் எல்லாமே மிக குறைவு. காஞ்சிபுரத்துல போய் தெரிந்த அன்பர்களுடைய எங்கள் பாக்யநாதன் ஐயா அவங்க வந்து ஈபில வேலை செய்வாங்க. ஈபி ஆபீஸ்ல போய் தங்கிட்டு அங்க இருக்கிற ஃபோர்மேன் அல்லது ஹெல்பர்லாம் ஒரு சைக்கிளை வாங்கிட்டு அதுல தல யாத்திரை போகணும். ஒவ்வொரு கிராமமா சில இடங்கள்ல இந்த ஓனகாதன் தளி நாங்க சென்ற பொழுது ஒரு கொடி தடம் தான் இருந்தது. இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரும் புதர்கள் அண்டி போய் அந்த கோயில் அப்படி இருந்தது. ஏனெனில் இன்னைக்கு நம்முடைய இந்து சமய மன்றம், அப்புறம் குன்றக்குடி அடிகளார் தொடங்கிய அருள்நெறி திருக்கூட்டம், இது போன்ற அமைப்புகள், அப்புறம் பார்த்தீங்களா உளவாரத்திற்கென அங்கங்க அடியார் பெருமக்கள், விருதாசலத்துல திருச்சிற்றம்பலம் ஐயா, கொங்கு நாட்டை எடுத்துட்டா சேக்கிழார் உளவாரத்தில் கூட்டம், விஜயமங்கலம் சொக்கலிங்கம் ஐயா, இப்படி அந்த காலகட்டத்திலே மிக அரிதில் சில அடியார்கள் ஒவ்வொரு ஆலயமாக சென்று உளவாரம் செய்தார். அது கொடுமை என்னவென்றால் இன்றும் அந்த இழிநிலையில தான் நம்ம கோயில் இருக்கு. எங்களாட்டம் வெளியூர்ல இருக்கிறவங்க போய் இந்த கோயிலை பாதுகாத்தா தான் உண்டு. இப்ப கொல்லம்பூதூர் போய் திருப்பணி செய்த அந்த வீடியோ அப்லோட் பண்றேன் பாருங்க. இன்னைக்கும் சைவம் அதே நிலையில தான் இருக்கு. ஏன்னா நிறைய அறக்கட்டளைகள் இருக்கு. அந்த ஆலயம் செய்யறோம், இந்த ஆலயம் செய்யறோம். ஒரு அறக்கட்டளை சார்ந்த அன்பர் சிங்கப்பூரிலே சென்று தமிழ்நாட்டில் உள்ளவர்களும் ஏழைகள் ஒரு 100 ரூபாய் கேட்டாவே கொடுக்க வக்கத்து இருக்காங்க. 1000 அன்பர்கள் சிங்கப்பூர்லேருந்து ஒரு வருடத்திற்கு $900 வீதம் ஒரு வருடத்திற்கு அனுப்பினால் நாங்கள் பாடல் பெற்ற எல்லா தலங்களையும் புதுப்பிப்போம் என்றெல்லாம் போய் அங்கே பெரியவரான சொற்பொழிவு ஆட்சி ஒரு $900 சிங்கப்பூர் டாலர் வேல்யூ போட்டால் இந்த சம்பவம் நடந்தப்பே ஒரு மாதத்துக்கு 5 கோடியே சொச்சம், 5 கோடியே 54 லட்சமே ஏதோ வந்துச்சு. அந்த ஒரு திருக்கூட்டம் நினைச்சா அவங்க இப்ப 5-6 வருஷம் 10 வருஷம் பக்கமா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா அந்த அறக்கட்டளை தலைவர் மகா கோடீஸ்வரர் ஆயிட்டாரு, ஆடி காரெல்லாம் வாங்கிட்டாரு. ஆனா வெளியே பார்த்தா வாடகை வீட்டுல தான் கூடியிருக்கேன் அப்படிலாம் ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு. அவருடைய அந்த அப்பாவித்தனமான தோற்றம் அதெல்லாம். ஏன்னா இங்கே ஆலயங்கள் பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்பது உளவாரம் செய்ய செல்பவர்களுக்கு தான் தெரியும். நாம் தல யாத்திரை செல்பவர்களும் முக்கியமான கோயிலை மட்டும் பார்த்து விட்டு திரும்பி வந்து விடுகிறோம். அதுபோலதான் காஞ்சியிலும் ஏகமனார் தரிசனம் பண்ணமா வந்தமான்னு தான் நிறைய பேர் இருக்கும். இன்னைக்கு நாம காணப்போற திருத்தலம் ஓனகாந்தன் தளி. இந்த ஆலயம் காஞ்சிபுரத்தில் உள்ள பாடல் பெற்ற 5 திருக்கோயில்களில் இதுவும் ஒரு பழமையான திருக்கோயில். நீங்கள் காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் பேருந்து பாதையில் சென்று பஞ்சிப்பேட்டை துணை மின் நிலையத்திற்கு சென்று அங்கிருந்து வலப்புறமாக பிரியும்
அன்று சிறிய பாதை இருந்தது, இன்று பாதை செப்பனிடப்பட்டது உள்ளதா என்று தெரியவில்லை. ஏன்னா நகர் வளர்ச்சியில அந்த கோயில் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். இதெல்லாம் இந்த என்னுடைய பதிவுகளில் அடியேன் சொல்லும் இந்த ஆலயங்கள் நாங்கள் சென்று தரிசித்த காலகட்டம் எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் மிக 1988 அந்த காலகட்டத்திலே தரிசனம் செய்த ஆலயங்கள். நாங்கள் சென்ற பொழுது இன்றும் அந்த துணை மின் நிலையெல்லாம் இருக்கும். கோயிலுக்கு நீங்க தாராளமா கார்ல போற அளவு பாதை இருக்கும்னு நினைக்கிறோம். அப்பெல்லாம் ஒரு சிறு கைத்தடம் தான் இருந்தது. அங்கே சென்றால் அடையலாம். கோயில் உள்ள பகுதிக்கு பஞ்சிப்பேட்டைன்னு பேர். பஞ்சிப்பேட்டை துணை மின் நிலையத்திற்கு எதிரில் இந்த ஆலயம் இருக்கிறது. ஆலயமும் மின்நிலையமும் சாலை ஓரத்திலேயே இருக்கின்றன. வானாசுரன் என்ற ஒரு அசுரன், அவருடைய சேனாதிபதிகளில் ஒருவர் பெயர் ஓணன், இன்னொரு பெயர் காந்தன். இவர்கள் இருவரும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்காக, ஏன்னா இந்த அசுரர் எல்லாம் பெரும்பாலும் சிவபக்தர்கள் தான். சிவபக்தர்களாக இருந்து வரம் பெற்று அதற்கு பிறகு ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி அப்புறம் சாமி தலையில ஒரு சாத்தி திருத்தி அப்புறம் பக்கத்துல வச்சுக்குவார். அப்படி இந்த வாரணாசனுடைய சேனாதிபதிகளான ஓணன் காந்தன் என்ற இருவரும் வழிபட்ட திருத்தலம் இது. இந்த ஓணனும் காந்தனும் வழிபட்டதால் அங்கே இரு சிவலிங்க திருமேனிகள் கோயில் அடுத்தடுத்து தனி சன்னதியா இருக்கு. ஓணேஸ்வரர் என்று ஒரு சுவாமி, ஓணன் வழிபட்ட சாமி ஓணேஸ்வரர், காந்தன் வழிபட்ட சாமி காந்தேஸ்வரர். இது தனித்தனி சன்னதியாக இருக்கிறது. அதோடு சலந்தரன் என்ற அசுரன் வழிபட்டதாக சொல்லப்படும் சலந்தரேஸ்வரர் என்ற சிவலிங்க திருமேனி தனியே உள்ளது. இது பிற்காலத்தில் செய்யப்பட்ட பிரதிஷ்டை. கோயில் பராமரிப்பு நாங்கள் சென்ற பொழுதே செம்மையாக இருந்தது. வெளியே செல்லும் வழி சற்று முட்காடாக இருந்தாலும் கோயில் தூய்மையாக நன்றாக செம்மையாக இருந்தது. சிறிய கோயில். இங்கே விசேஷமான சந்ததி என்று எதுவும் கிடையாது. இன்றைய நிலையிலே வாகனங்கள் கோயில் வரை செல்லக்கூடிய சூழல்கள் இருக்கும் என்று நம்புகிறேன். இறைவன் ஓணேஸ்வரர், காந்தேஸ்வரர். இத்திருத்தலம் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பாடல் பெற்ற தலம். இங்கு சில அற்புதமான நிகழ்வுகள் இறைவன் நிகழ்த்தியுள்ளார். அதிலே நம்முடைய சுந்தரர் பொன் பெற வேண்டி, நம்மால் எங்க போனாலும் பொன் அல்லது பெண்ணை தான் தேடுவார். பெரும்பாலும் பொன்னை தேடுவார், 2 இடத்துல மட்டும் பெண்ணை தேடினார். ஏன்னா நம் போன்ற சாதாரண மனிதர்களுக்காக அவதாரம் செய்த சுந்தரமூர்த்தி இறைவனே சுந்தரமூர்த்தி நாயனராக இங்கே சுந்தரர் இறைவனிடம் அருமையான பாடல் ஒன்று பாடி, அதாவது நெய்யும் பாலும் தயிரும் கொன்று நித்தல் பூசனை செயலுற்றாள் கையில் ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது உயிர் நல்லாள். இறைவா, நம்மால் சொல்லும் இல்ல, எந்த நேரத்துல இந்த சிவனை கும்பிட்டனோ அன்னைக்கே எனக்கு கஷ்டகாலம் வந்துருச்சுன்னு. அதுபோல சுந்தரர் உன்னை என்னைக்கு கும்பிட்டனோ அன்னையில இருந்து எனக்கு இவ்வளவு கஷ்டம் சாமி, என் கையில ஒண்ணுமே இல்லை, கொஞ்சம் பொன் கொடுன்னு கேட்க பதிகம் பாடி இறைவனிடம் பொன் பெற்றதாக வரலாறு. இன்றும் நம்முடைய தேவார திரட்டு, திருமுறையே தாய் மற்றும் கருமுதல் திருவுரை, இப்படி பல்வேறு புத்தகங்களிலே பொன் உங்களுக்கு பெரும் பணம் வேண்டுமா, பொன் வேண்டுமா, இந்த பதியத்தை பாடுங்கள், பொன் கிடைக்கும். சுந்தரரை போல் இறைவடத்தின் நட்பாக இருந்தால் கிடைக்கும். சும்மா அருளாளர்கள் எதை பாடினால் கிடைக்கும், ஆனா அது எவ்வளவு கிடைக்கும், நம்ம எதிர்பார்த்தவுடன் கிடைக்கும் என்பதெல்லாம் கேள்விகள். கிடைக்கும் என்பதில் ஐயப்பாடு கிடையாது. ஆனால் படிப்பவனுடைய உண்மை நிலை பொறுத்து இறைவன் அருள்வார். இந்த பதிகத்தில்
ஒரு பாடலிலே இக்கோயிலிலே வயிறுதாரி பிள்ளையார் என்று ஒரு பிள்ளையார் இருக்கார். அது என்ன வயிறுதாரி பிள்ளையார்? என்ன இந்த நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செயலுற்றாள் என்ற பாடலில் 5வது பாடலை தொடங்கி பாடும் பொழுது இறைவன் என்னடா இவன் கூட இதே தொந்தரவா போச்சு நினைச்சாரா, இல்லை இன்னும் 4 பாட்டு கேட்கலான்னு நினைச்சாரா தெரியல, அங்கிருந்த புளிய மரத்தில் சென்று ஒளிந்து கொண்டதாகவும் அகுதறிந்த சுந்தரர் அந்த புளிய மரத்திற்கு அருகில் சென்று பதிகத்தை தொடர இறைவன் அந்த புளிய மரத்து காய்களையே பொன் காய்களாக விழுமாறு உதிர்க்க சுந்தரர் அவரை பெற்றார். அந்த பொன்னாளான புளியங்காய்களை பெற்றார் என்பதாக ஒரு செய்தி பகுதியிலே செவிவழி செய்தியாக பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வருகிறது. இவ்வளவுதான் இந்த தளத்தின் சிறப்பு. ஓணன்காந்தன் வழிபட்டார்கள். சுந்தரருக்கு பொன் காய்கள், புளிய மரத்து காய்களை பொன் காய்களாக விழுமாறு இறைவன் செய்தார் என்பது பெரிய புராணத்தில் காணப்படவில்லை. ஆனால் அப்பகுதி மக்களால், ஏனெனில் அவங்க பெரியவங்க எல்லாம் வழி வழியா சொல்லி வந்திருப்பாங்கல்ல, அதுல நமக்கு தெரிகிறது. அங்கு மிக அற்புதமான 2 பாடல் உண்டு. அந்த ஓணகாந்தன் தளி பாடலிலே கொஞ்சம் சுந்தர் ரொம்ப லயிச்சு போய் சொன்ன 3 பாடல்களை மட்டும் இங்கே நாம் சிந்திப்போம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செயலுற்றார், கையில் ஒன்றும் காணமில்லை கடலடி தொழுது உயிர் நல்லாள், ஐவர் கொண்டாட்ட ஆடி ஆழ்குடிப்பட்டு அழுந்து வேர்க்கு உய்யுமாறு ஒன்று அருளி செய்யீர் ஓணகாந்தன் தலியுளிரே பெருமானே என் 50 கள்வர்கள் வசம் சிக்கி இந்த பாலும் வாழ்க்கையிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கிற எனக்கு நான் தினந்தோறும் உமக்கு நெய் பால் தயிரெல்லாம் போட்டு பூஜை பண்ணா கூட எனக்கு ஒன்றும் கையில மிஞ்ச மாட்டேங்குது. அதனால நீ என்ன செய்யணும், எனக்கு ஒரு உய்யும் வழிகாட்டுன்னு கூடிய முதல் பாடலில் மிக சிறப்பாக பாடுவார். அடுத்து பார்த்தால் இன்னொரு பாடலிலே கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்டபாணி குறைபடாமே ஆடி பாடி அழுது நெக்கு அன்புடையவர்க்கு இன்பம் ஓரில். என்ன, உன்னை தேடி கூட்டம் கூட்டமா வந்து தாங்களுடைய சிறப்புகளை எல்லாம் பாடி பரவுகின்ற அடியா பாடி அழுது நெக்கு நெக்கேங்கி அன்புடைய அந்த மெய்யடியார்களுக்கு இன்பம் ஓரி ஒரு ஒன்றும் தரமாட்டேன், நீ தேடி தேடி திரிந்தைத்தாலும் சித்தம் என்பாள் வைக்க மாட்டேன், எங்கெங்க தேடி அலையிற நீ என்பால் எனக்கு காப்பாற்றுங்கிற அக்கையே மக்கள் ஓடி போகிறேன், என்னை விட்டு போயும் தொலைய மாட்டேங்கிறேன், பற்றும் தாரு உம்பால் எனக்கு பற்றும் தரமாட்டேங்க என்று சொல்கிறீர்களே பெருமானே. ஆக எனக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், உய்யுமாறு ஒன்று அருளி செய்ய வேண்டும் என்று பேசுறாரு. அப்பவும் சாமி ஒன்றும் கண்டுக்கல. நம்மால எப்படின்னா நம்ம கேட்கிறப்ப கொடுக்க மாட்டாரு, ஆனா எப்ப அத்தியாவசிய தேவையோ அப்ப கொடுப்பார். என்னைக்கு கண்டிப்பா இது தேவை என்ற கட்டாயம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் பெருமான் கொடுப்பார். உடனே இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்னா இந்த ஆள் நம்ம கேட்டுட்டே இருக்கோம், இந்த ஆள் கிட்ட போய் கேட்டமே என்ன அப்படின்ட்டு சாமி கிட்ட கோபமா வாரிரும் குழல் நெடுங்கண் மலைமகள் மதுவிம் கொன்றை தாரிடம் தடமார்பு நீங்கா தையலாள் உலகு உய்ய வைத்த காரிரும் பொழில் கச்சி மூதூர் காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வதென்ன. ஏன் சாமி, அந்த கருணைமலை பொழியக்கூடிய மேகத்தை போன்ற கரிய குழல்களை உடைய நெடுங்கனுடைய மலைமகள் அங்கே காமாட்சியாக வேண்டுவோர்க்கான அருள்களை எல்லாம் காமக்கோட்டத்திலே அருளி கொண்டிருக்கிறார். ஆனால் கொன்றை மாலை
மார்பில் அணிந்து அந்த கொன்றையினுடைய மாலையின் நறு தேன் படர்ந்திருக்கின்ற தங்களுடைய மார்பிலே நீங்காமல் அம்பிகை இருக்கிறார். உலகம் முழுக்க ஐயன் அளந்தபடி இரு நாளி கொண்டு அறம் செய்யும் உமையவள் உன் துணைவி. அப்படி இருக்கும் அந்த அழகிய காமாட்சி என்னை கச்சி மூதிலே காமக்கோட்டத்திலே எழுந்தருளை செய்து கொண்டிருக்க, நீயா இப்படி போய் ஊர்களெல்லாம் போடுற பிச்சைய வாங்கிட்டு இருக்கேன் சொல்லியா அப்படி இப்படின்னா லைச்சு லைச்சு பாடி பெருமான் மனமுகந்து புளிய மரத்து காய்களையே பொன்காயாக்கி சுந்தரருக்கு அருளி செய்தார். இப்படிப்பட்ட மிக சிறந்த திருத்தலம் ஓணகாந்தன் தளி. வள்ளல் பெருமான் இத்தலத்தை பாடும் பொழுது பூந்தண்டளி விரித்து உக்கிசைக்கும் சீர் ஓணகாந்தன் தளி அருட்பிரகாசமே என்று பேசுவார். வள்ளல் சில இடங்களில் இறைவனை அருட்பிரகாசர் என்பார். அதிலே இந்த தலமும். ஆக இந்த ஓணகாந்தன் தளி யாத்திரை நிறைவு பெற்றது. அடுத்ததாக இன்று நாம் காணப்போவது கச்சி அநேக தங்காவதம். இந்த பேரெல்லாம் புராண காலத்து பெயர்கள். அநேகதம் என்றால் யானை. யானை முகத்துடைய விநாயகர் சிவலிங்கத்தை நிறுவி வழிபட்டதால் காஞ்சிபுரத்திலே பல்வேறு தேவர்கள் இறைவனை வழிபட்ட ஆலயங்கள் இருக்கின்றன. அசுரர்கள் வழிபட்டார்கள், அம்பிகை வழிபட்டார்கள். அவ்வழியிலே அநேகதம் என்றால் யானை. யானை முகம் உடைய விநாயக பெருமான் சிவலிங்க திருமேனியை நிறுவி வழிபட்டதால் இந்த ஆலயத்துக்கு கச்சி அநேக தங்காவதம் என்று பெயர். காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து உத்தேரி தெரு வழியாக கைலாயநாதர் கோயிலுக்கு செல்லும் வழியில் சென்று கைலாயநாதர் கோயிலுக்கு சற்று முன்னால் இடப்புறமாக நாங்கள் சென்ற காலத்திலே வயல், அருமையான பசிய வயல் இருந்தது. அந்த பசிய வயல்களுக்கு இடையே மிக எழிலார்ந்த தோற்றத்தோடு அநேக தங்காவதம் இருந்தது. இந்த தலம் குபேரன் வழிபட்ட சிறப்புடைய தலம். விநாயகரோடு குபேரனும் வழிபட்டு இருக்கிறார். இதெல்லாம் அந்த வயலெல்லாம் காணாமல் போயிருக்கும். 1988 2024 எவ்வளவு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கும் இல்லையா? ஆக அங்கே கோயிலுக்கு செல்கிறோம். குபேரனும் அவரை வழிபட்டு ஒரு அருளை பெற்றதாக வரலாறு உள்ளது. இறைவன் அநேக தங்காவதேஸ்வரர் என்று இறைவனுக்கு பெயர். காஞ்சிபுரத்தில் உள்ள இந்த 5 கோவில்களிலும் அம்பிகை சன்னிதானம் கிடையாது. ஏனெனில் காமாட்சி அன்னையே அன்னையாக இருக்கின்றார். மூலவர் சிவலிங்க திருமேனி மிக அழகு. அங்கே சிறிய கோயிலாக இருந்தது. பிற சன்னதிகள் ஏதும் இல்லை. இன்று ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்று சென்று பார்த்தவர்கள் தான் கூற வேண்டும். சுந்தரர் பாடியுள்ள இத்தலப்பதிகம் தேன்னை புரிந்துழல் என அங்கே அவ்வாறு தொடங்குவது. அழகான கும்மி மெட்டில் அமைந்துள்ள பாடல் அனுபவிக்கும் போது அச்சுவை வெளிப்படும். என்ன முன்பெல்லாம் காஞ்சிமா நகரிலே நிலா காலங்களிலே இந்த நெசவு தொழில் செய்பவர்கள் மற்றும் அப்பகுதியுள்ள விவசாயிகள் மாலை வேளையிலே குழந்தைகளோடு இறைவனை சிந்தித்து கும்மி அடித்து பாடுவார்கள். நாங்களும் அப்படி ஆடி இருக்கிறோம் எங்கள் ஊரில். அதை கண்டார் போலும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தேனை பொறிந்துழல் செஞ்செம்பெருமான் அவருடைய இடத்து அழகை கூற முடியாத அழகுடையது. அப்படிப்பட்ட இந்த தலத்தை நாம் தரிசித்து அருள் புரிய வேண்டும் என்று மிக சிறப்பாக பாடியிருப்பார். அதற்கு அடுத்ததாக இது 4வது திருத்தலம் காஞ்சிபுரத்திலே. முதலாவது ஏகம்பநாதர்,
இரண்டாவது கச்சிமேற்றளி, மூன்றாவது ஓணகாந்தன் தளி, நான்காவது அநேக தங்காவதம். இங்கு தளி என்பது கோயிலை குறிக்கக்கூடிய தமிழ் வார்த்தை. நம்முடைய வள்ளல் பெருமான் இவரை பார்த்து பேசும் பொழுது, சேர்ந்தவர்க்கு இங்கா பதம் சற்றுமில்லா அநேக தங்கா பதம் சேர் தயாநிதி. யாராவது அவரை அடைந்தால் அவர்களுக்கு பிறவா நிலை தருவார் என்று அருட்பாவிலே வள்ளல் பெருமான் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக கச்சிநெறி கரைக்காடு, இது 5வது திருத்தலம். காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த நகருக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் இதுவும். இது திருக்காளிமேடு என்று வழங்கப்படுகிறது. இந்த இடம் திருக்காளிமேடு என்ற பெயரிலே நாங்கள் சென்ற பொழுது வழங்கப்பட்டது. இப்பொழுதும் அப்படித்தான் இருக்கும் என்று நம்புகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 88, 98, 2008, 2018, இது ஒரு 40, அதுன்னு ஒரு 45 வருஷத்துக்கு மேல ஆகுதுல. எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இல்லையா? ஆனாலும் ஊர் பேர் மாறி இருக்காது. இந்த பகுதிக்கு திருக்காளிமேடு என்று பெயர், தற்போதைய பெயர். ஆனால் பெரிய புராண பெயர் கச்சிநெறி கரைக்காடு என்பது. ரயில்வே ரோட்டில் உள்ள தலைமை அஞ்சல் நிலையத்திற்கு எதிரில் திருக்காளிமேட்டிற்கு செல்லும் பாதையில் இக்கோயிலை அடையலாம். அன்றே கார், வேன், பேருந்தெல்லாம் செல்லும் நிலையில் நல்ல சாலை இருந்தது. மக்களுடைய வழக்கிலே திருக்கோயில் திருக்காளீஸ்வரர் கோயில் என்று வழங்கப்படுகிறது. ஞானசம்பந்த பெருமான் பாடிய பாடலிலே கச்சிநெறி கரைக்காட்டாரே என்று பேசு. கச்சிநெறி கரைக்காட்டார் என்று ஞானசம்பந்த பெருமான் இத்தலத்திலே பாடியுள்ளார். ஒரு காலத்தில் இப்பகுதியை காஞ்சிக்கு வரும் வழியில் செம்மையான பாதையாக அமைந்திருந்ததாலும், இப்பகுதி முழுக்க காரை என்கின்ற முச்செடிகள் நிரம்பி இருந்ததாலும் கச்சிநெறிக்காடு என்ற பெயர் இருந்தது. இத்திருத்தலத்திலே இந்திரனும் புதனும் வழிபட்டிருக்கிறார்கள். ஜாதகத்திலே புதனுடைய பங்கம் இருப்பவர்கள் கச்சிநெறி கரைக்காடு சென்று இறைவனை வழிபட்டால் அந்த தோஷம் விலகும் என்பது ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இந்திரன் வழிபட்டதால் இந்த பகுதிக்கு இந்திரபுரி என்று பெயர். இறைவன் சத்திய விரதேஸ்வரர். இந்த பெயரை காரணம் கொண்டே காஞ்சிபுரத்துக்கு சத்திய விரத சேத்திரம் என்று ஒரு பெயர் உண்டு. சத்திய விரதேஸ்வரர், சத்தியத்தையே வாழ்க்கையாக வழிகாட்டும் குருவாக இறைவன் எழுந்தருளி இருப்பதால் இவருக்கு சத்திய விரதேஸ்வரர் என்று பெயர். மேற்கு நோக்கிய சன்னதி, பழமையான ராஜகோபுரம் இப்பொழுது புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக சமீபத்தில் அறிந்தோம். 3 நிலைகளை கொண்டது. எதிரிலே நந்தி, கவசமிட்ட கொடிமரமும் அன்று இருந்தது.